மாவட்ட செயலாளருக்கு போட்டிட்டு பனையூருக்கே ஒரு 15 இடம் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி 30 வருஷமாக மண்டலத்தில் இருக்கேன். இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். உள்ளே அனுமதிக்க மாட்டுறாங்க. அண்ணன் பேரை கெட்ட பேர் ஆக்கிற திருமாவளத்தில் பல பேர் கட்சி ரீதியாக வசூல் பண்ணி செயல்பட்டு இருக்காங்க. செயலாளருக்கு போட்டிட்டு பனையூருக்கே ஒரு 15 இடம் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி 30 வருஷமாக மண்டலத்தில் இருக்கேன். இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். உள்ளே அனுமதிக்க மாட்டுறாங்க. இது தளபதியார் கவனத்துக்கு போகணும். கஷ்டப்பட்டவங்க நாங்கள் 30 வருஷமாக இப்படியே இருந்தோம்னா நீங்கள் எப்படி பார்வையிட வருவீங்க அப்படின்றது தான் கணக்கு. அது ஒரு நம்ம ஏரியாவில் சின்ன மருது பெரிய மருந்து பேசியிருக்கீங்க. அந்த தென் மாவட்டமே நம்ம தான் திருமங்கலத்தில் 1 லட்சம் ஓட்டு நம்மளுக்கு இருக்குது. திருமங்கலம் தொகுதியில் மாவட்ட செயலாளர் நம்ம தான் கேட்டுக்கிருக்கோம். போன வாரம் டிவிலையும் பேட்டி கொடுத்துருந்தேன், மீடியாலையும் பேட்டி கொடுத்தேன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இதுக்கு தளபதியார் கவனத்துக்கு போகணும். தளபதியார் கவனத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும். புஷானந்தன் ஒரு 10 இடம் பேசியிருப்பேன். பார்ப்போம் தான் சொல்கிறாரு. இன்னும் திருமணத்துக்கு மாவட்ட செயலாளர் போடலை. அதுக்கு நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சது 3 வருஷமாக மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அங்கே பல வாக்கில் இடைஞ்சல் நடக்கு. மாற்று கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. சில அங்கே நடைமுறைகள்லாம் வேறு மாதிரி இருக்குது. வசூல் பண்ணி நடத்த இந்த மாதிரி அங்கே ஓடிக்கிட்டு இருக்கனால 4 தவணையில் 4 நாளில் கட்சியை கொஞ்சம் அண்ணன் பேரை கெட்ட பேர் ஆக்கிற திருமாவளத்தில் பல பேர் கட்சி ரீதியாக வசூல் பண்ணி செயல்பட்டு இருக்காங்க. யார் உழைச்சவன், யார் நீங்கள் சொல்கிறீங்க வால் போஸ்ட் விட்டுனாலுக்கு தான் பதவி, கொத்தனா கஷ்டப்பட்டாலும் தான் பதவி. இன்ன வரையும் நடவடிக்கையே எடுக்கலை. திருமங்கலம் தொகுதியில் எங்களெல்லாம் விசாரித்து பாருங்கள். திருமங்கலத்தில் என்னுடைய பேர் சந்துரு என்ற சந்திரசேகர பாண்டியன். யார், என்ன பேக்ரவுண்ட், என்ன பலவீனம், என்ன இதெல்லாம் பார்த்து உடனே அறிவிக்குமாறு தாய்மொழியும் கேட்டுக்கொள்கிறேன். தாவுக்கால உட்கட்சி பூசம் நிறையா இருக்குது. அங்கே பல வாக்கில் வசூல் பண்ணி நடக்கிறாங்க. பல வாக்கில் சீட்டிங் நடக்குது. ஒரு 7 லட்ச ரூபா வரையும் போட்டு விட்டு ரிமாண்ட் ஆகிருக்காரு. இப்படியெல்லாம் உள்ள நடந்து மாவட்ட செயலாளர் கேட்டு மல்லு கட்டுறாங்க. இன்ன வரையும் அதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. உழைச்சவனுக்கு அங்கே பலவீனம் இல்லை. நானே இங்கே இன்னும் நான் தளபதியாரை பார்த்து 18 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு சென்னை அவர் 3 தடவை பார்த்துருக்கேன். அந்த 18 வருஷத்தில் இன்ன வரையும் பக்கத்தில் நெருங்க முடியலை. காரணம் என்னன்னு எனக்கு புரியலை. இப்போ நான் வந்திருக்கேன் சென்னைக்கு. இந்த உள்ள அனுமதிக்கலை. நான் இதுக்கு முன்னால் உளவுத்துறை ரிப்போர்ட்டில் சீட்டு கொடுத்தீங்கன்னா 234 தொகுதி நீங்கள் வெல்வீங்கன்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருந்தேன். அந்த போர்டு கூட உங்களுக்கு கண் பார்வைக்கு வரல. கரூர் மக்கள் இறந்ததுக்கு ஒரு பெரிய கண்டனம் தெரிவிச்சிருந்தேன். அந்த ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வரல. அப்புறம் உதயகுமார் ஆளுங்கட்சி அமைச்சராக இருக்கும்போது துணை எதிர்கட்சியாக இருக்கார். அவரை எதிர்த்து போராடி இருக்கேன். இப்போ ஆளுங்கட்சி டிஎம்கே எடுத்து போராடிக்க. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் மதுரையை விட்டே தாண்ட மாட்டேது. என்ன காரணம் தெரியல. நான் பல வாக்கில் பல போராட்டம் பண்ணியிருக்கேன். என்னுடைய ரெக்கார்டு பூரா சிபிசிஐடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. திருமங்கலத்திலேயே வீட்டில் விசாரணை பண்ணி சிபிசிஐடி என்னுடைய ரெக்கார்டை பூரா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதுவே புஷானந்த பொதுச் செயலாளருக்கு தெரியல, தளபதியாருக்கு தெரியல. மதுரையை விட்டு நானும் பல வாக்கில் பேட்டி கொடுத்துருக்கேன். திருமங்கலத்தில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு இடம் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் மதுரையை விட்டு ரீச் ஆக மாட்டேது. என்ன காரணம் தெரியல.